Hello மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற அந்த மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி மலையாள மூவி அண்ட் தமிழ்லையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2025 வந்த ரீசன்ட் மூவியில் ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவினா சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒன்று ஏதாவது ஒரு கிட்னாப் இல்லை மர்டர் நடந்திருக்கணும். ஸோ இல்லை ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு அப்யூஸ் ஏதாவது நடந்திருக்க மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மோட்டோவில் கொண்டு போன இந்த மூவி வந்து வேறு மாதிரியான ஒரு அஃபெக்ட் பண்ணும். உங்களை எல்லாருக்குமே அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக தெரியும். ஏதோ அந்த மூவி வந்து சொல்ல வருது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் புரியும். அந்த அளவுக்கு இந்த மூவிக்கான ஒரு ஹைப் இருக்கும். அண்ட் இந்த க்ரைம் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதம் தான் அந்த இடத்துல டேரக்டர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு இந்த மூவியோடைய அந்த இன்வெஸ்டிகேஷனே ஒரு மாதிரி டிடெக்டிவ் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்கும். இந்த மூவி எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த சினிமேட்டிக் வைஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், அந்த ஹீரோ யார் என்னன்னே தெரியாமல் பார்த்த ஒரு மூவி தான். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியும் அதில் கொண்டு போன ட்விஸ்டஸ் மட்டும்தான் இந்த மூவி அப்படியே ஒரு வேறு மாதிரி புஷ் பண்ணிட்டு போச்சு. ஒரு 2 மணி நேரம் மூவி அப்படியே சாலிடாக கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு அந்த மூவியில் ஸ்டஃப்ஸு அண்ட் ட்விஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். யார் ஹீரோன்னு தெரியாமல் பார்த்த ஒரு மூவிக்கு அவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு. அண்ட் அதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதாங்க. அந்த ஆக்ஷன் வந்து எப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியல. அதாவது அந்த ஆக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஆக்ஷனையும் ஒரு மாதிரி ப்ரூட்டலாக இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அது நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த இயல்பு மாதிரி ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு பயங்கரமான அந்த ஆக்ஷனை வந்து அழகாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி நான் பார்த்ததே ஒரு சில மலையாள மூவிஸஸ் தான். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே அந்த ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த மூவி அந்த வரிசையில் வந்துடுது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபுல் பேக்கடு க்ரைம் த்ரில்லர் மூவி. அந்த க்ரைமை எந்த அளவுக்கு அழகாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கிற அந்த ஒரு இதுவும் ஹிண்ட்டும் தான் அடுத்தடுத்த மூவுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியாகவே இருக்கும். இந்த மூவியை ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ அதாவது ஹரிபிரசாத் அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் இதில் மெயின் லீட் ரோலாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ படம் ஸ்டார்டிங் ஆகும்போதே அவர் ஒரு கோவக்காரர் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து அவர் பார்க்குற பார்வையில், அதாவது அவங்க ஆப்போனண்ட் வந்து எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்களுடைய பிஹேவியர் என்னன்றதை வச்சு அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையான்றதை அசால்ட்டாக கெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணும்போது அது உண்மையாலுமே ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட் அண்டு ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல பேசுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் அடிக்கடி கோவப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான என்ன காரணத்துக்காக அந்த கோவம், அது என்ன காரணத்துக்காக அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் மாறிச்சு, இதை பற்றினது எல்லாத்தையுமே அந்த ஒரு மூவிலேயே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபிட்டிங் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டோரியை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இன்வெஸ்டிகேஷன் டைமில் மட்டும் அந்த கலர் ஷிஃப்ட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ அது இன்னும் அந்த ஒரு த்ரில்லரை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனேவே வந்த ஒரு கேஸ் என்னென்னா, ஒரு செயின் வந்து ஏதாவது டூப்ளிகேட் செயினை கொடுத்து அடகு வைக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வந்த செயின் கேஸ் தான். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போன மூவி வந்து அவ்வளோவுமே அந்த மூவி ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் ஒரு இடத்துலையும் அந்த கனெக்ஷனை கொடுக்கும் பொழுது ஓவராலாக அந்த கனெக்ஷன் எல்லாமே ஒரு இடத்துல ஜிங்க் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஏன்னா மொத்த ஸ்டோரியுமே அந்த இன்வெஸ்டிகேஷனில் மூமெண்ட்டில் கிடைக்கும். அந்த மூமெண்ட் எல்லாமே வேறு இடத்துலேருந்து கிடைச்சது எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மூவியை ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மூவி இன்னும் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா அந்த எல்லா க்ரைமுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா அது யார் அப்படின்னு சொல்லி காமிக்கும்பொழுது அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதனாடி தான் சொல்கிறேன், அந்த ஸ்டோரியிலையும் சரி அந்த ட்விஸ்டர்ஸ்லையும் சரி அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. நான் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த மூவி பார்க்குறதுக்கான ஒரு மோட்டோவே இல்லாமல் போயிடும். ஸோ ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, நான் பார்க்குற எல்லா மூவிஸுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு மூவிக்கான அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை தாண்டி ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அளவுக்கு நான் ஹைப் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும், அது வந்து ஒரு வேறு மாதிரியான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதோடைய லொக்கேஷன் அண்ட் அந்த ஸ்லாங் அதெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த மர்டர் அந்த க்ரைம்ஸஸ் எல்லாமே வேறு ஒரு கோணத்தில் இருக்கும். நீங்கள் அதை மூவியை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி ஆல்ரெடியாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாக நிறையா க்ரைம் த்ரில்லர் மூவிஸாக பார்த்துட்டு இருக்கிறேன்.
அந்த வகையில் சுழல் 2க்கான அந்த வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் முடியல. அதை முடிச்சதுக்கப்புறமா அதுக்குமே ஒரு தனி ரிவ்யூ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணுமா இல்லையான்றதை அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.